ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை அரசு துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள் விதிகளை மீறி ஆட்களை நியமித்தால் கடும் நடவடிக்கை. புதுச்சேரி அரசு உத்தரவு. தென்னிந்தியாவில் முதன்முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் கழுத்து நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை. ஜிப்மர் மருத்துவர்களுக்கு குவியும் பாராட்டு. பகுதி நேர வேலை தருவதாக கூறி 15 லட்சம் ரூபாய் மோசடி. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஊரக வளர்ச்சித்துறையின் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் மூலம் 125 நாள் வேலை திட்ட தொடக்க விழா வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கிராம வேலை உறுதி திட்டத்தை துவக்கி வைத்து மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், இந்த திட்டம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் திட்டம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் பொதுமக்களுக்கு 100 நாட்கள் வேலை என்பது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஊதியமாக 347 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் இதன் மூலம் தனிநபரின் வருமானம் உயரும் என்று தெரிவித்த முதலமைச்சர், திட்டத்தின் மூலம் ஏரி, குளம், வாய்க்கால் போன்ற நீர்நிலைகளை தூர்வாரி மழைக்காலங்களில் தண்ணீர் சேமித்து வைக்க உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். மேலும் திட்டத்திற்கு மத்திய அரசு 40 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் இதில் 14 கோடி மாநில அரசு நிதியாகும். திட்டத்திற்கான 100% நிதியை மத்திய அரசே வழங்க வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆட்சியில் மத்திய அரசின் உதவியால் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டதாகவும் 5000 இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், புதுச்சேரியின் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். விழாவில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார், ரவிக்குமார், மோகன்தாஸ், ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலர் கிருஷ்ணன் மோகன் உப்பு, ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் மாணிக்க தீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளில் விதிமுறைகளை மீறி ஆட்களை நியமனம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் நிர்வாக சீர்திருத்தத்துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், பொதுப்பணி நியமனங்கள் அனைத்தும் அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் நடைமுறையில் உள்ள பணி விதிகளின்படியும் மட்டுமே மேற்கொள்ள வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளதாகவும், தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் வேலைவாய்ப்பு உரிமையை பாதிக்கும் வகையில் விதிமுறைகளை மீறி மேற்கொள்ளப்படும் எந்தவொரு கொள்ளைப்புற நியமனங்களையும் நிரந்தரமாக்கலையும் ஏற்க முடியாது என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. எனவே புதுச்சேரி அரசின் அனைத்து பொதுப்பணி நியமனங்களும் முறையாக அறிவிக்கப்பட்ட பணி விதிகளின்படியும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி மட்டுமே நடைபெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பணிக்கான நியமனங்கள் அனைத்தும் வழக்கமான காலி பணியிடங்களுக்கு மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், இந்த உத்தரவுகளை செயல்படுத்துவதில் காலதாமதம் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
பணி நியமனங்கள் தொடர்பான கோப்புகளை கையாளும் அதிகாரிகள் நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா எனவும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முறையான நியமனங்களில் ஈடுபடுவது, உண்மைகளை மறைப்பது அல்லது விதிகளை மீறி செயல்படுவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய நியமனங்கள் தொடர்பான எந்தவொரு கோப்பையும் கையாளும் போது அரசின் முந்தைய சுற்றறிக்கைகள் மற்றும் புதிய உத்தரவுகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் முதன்முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் கழுத்து நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட ஜிப்மர் மருத்துவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் விபத்தில் சிக்கி கழுத்து நரம்பு தொகுப்பு பகுதியில் காயமடைந்த 2 பேர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை சார்பில் ரோபோட்டிக் உதவியுடன் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கழுத்தில் தசையையும் சருமத்தையும் இணைக்கும் பிராக்கியல் பிளெக்சஸ் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் முதன்முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட பிராக்கியல் பிளெக்சஸ் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்து ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் தினேஷ்குமார் தலைமையில் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்த மருத்துவர்களுக்கு ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்னி சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 2017ஆம் ஆண்டு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கொண்டுவரப்பட்ட நிலையில் சிறுநீரகவியல் துறையின் மூலம் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது குடலியல், புற்றுநோய், மகப்பேறு மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மயக்கவியல் துறைகளில் இந்த ரோபோட்டிக் பயன்படுத்தப்படுகிறது. குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை, இதய மற்றும் இரத்த குழாய் அறுவை சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை மருத்துவம் உள்ளிட்ட துறைகளிலும் தற்போது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை விரிவுபடுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 தினங்களில் 7 நபர்களிடம் 17 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த நபர் ஆன்லைனில் வேலை தேடி வந்துள்ளார். அவருக்கு வீட்டில் இருந்தபடி அதிகமாக சம்பாதிக்கலாம் என கூறி குறுந்தகவல் ஒன்று செல்போனிற்கு வந்துள்ளது. அதில் குறிப்பிட்டபடி தனது விவரங்களையும் அவர் அதில் பதிவிட்டுள்ளார். ஆன்லைனில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடித்தவுடன் குறிப்பிட்ட தொகையும் வரவு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் வேலையில் தொடர வேண்டுமெனில் ஆன்லைனில் முதலீடு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதை உண்மை என்று நம்பிய அவர் 2 தவணைகளாக 15 லட்சம் ரூபாயை செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு வேலை கொடுக்கப்படவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைமில் புகார் தெரிவித்தார். இதேபோல புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் பொருட்கள் வாங்க 31,000 ரூபாய் இழந்துள்ளார். இதேபோல சுத்தக்கேணியைச் சேர்ந்த நபரிடம் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி 42,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த நபரின் வங்கிக் கணக்கில் 1,51,000 ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது. கடந்த 2 தினங்களில் 7 நபர்களிடம் 17,50,000 ரூபாய் மோசடி நடைபெற்றது குறித்து வழக்கு பதிவு செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான தவணை தொகை ஆணைகளை அமைச்சர் சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 14 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதலாவது தவணை தொகை 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தவணை தொகைகளுக்கான ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, தொகுதி கள ஆய்வாளர் சிங்கதிர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் BBA உள்ளிட்ட 3 படிப்புகளில் சேர்வதற்கான தகுதி தேர்வு 11ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் BBA காட்சிக் கலைகள், BBA இசை மற்றும் BBA நடனம் படிப்புகளில் சேர்வதற்கான தகுதி தேர்வு வருகிற 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்வர்கள் காலை 10 மணிக்கு முன்னதாகவே வந்து பாரதியார் பல்கலைக்கூடத்தின் முதல்வர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டு தேர்வு எழுத வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். எனவே தேர்வர்கள் முன்னதாகவே வர வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் செயல்பாட்டின் அடிப்படையில் தகுதி பட்டியல் தயாரிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். புதுவை அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஸ்டாலின் 2வது கிளையின் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். தமிழகத்தில் 40க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் செயல்பட்டு வரும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்
புதுச்சேரி செட்டி தெருவில் 10 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தனது 2வது கிளையை புதுச்சேரி அண்ணா சாலையில் தொடங்கியுள்ளது. இதன் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்து வாழ்த்து கூறினார். மேலும் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட பலர் கலந்து கொண்டனர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் பாரம்பரிய இனிப்பு வகைகள் சுத்தமாக மற்றும் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒருமுறை உபயோகப்படுத்தும் எண்ணெய் வகைகள் மறுமுறை உபயோகப்படுத்தாமல் இனிப்பு மற்றும் கார வகைகள் தயாரிக்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் ஆர்வமுடன் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி செல்கின்றனர். சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் விரும்பி உண்பதாகவும் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் 2வது கிளை திறப்பு விழாவையொட்டி 3 நாட்களுக்கு அனைத்து வகையிலான இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் குழும உரிமையாளர் கணேசன் சிறப்பாக செய்திருந்தார். விந்தேயம் காமஸ்வம் புருஷானஹம். புதுவை ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு ஓராண்டாகியும் கடைகள் திறக்கப்படாததால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டது. சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பேருந்து நிலையத்தில் 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயணர் சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகங்கள், பயணிகளுக்கான 2 தங்கும் அறைகள், விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொது காப்பகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு ஓராண்டுகள் முடிந்தும் இன்னும் அங்குள்ள கடைகள் திறக்கப்படவில்லை. நகராட்சி சார்பில் கடைகள் ஏலம் விட நடவடிக்கை எடுத்தும் கூட கடைகள் திறக்கப்படவில்லை. புதிய பேருந்து நிலையத்தில் கடைகள் இல்லாததால் இரவு நேரத்தில் வெளியூரிலிருந்து வரும் மக்கள் உணவுக்கு சிரமப்படும் சூழ்நிலை நிலவுகிறது. தற்போது அங்கு லே கஃபே பாண்லே நிறுவனம் சார்பில் 2 கடைகள் மட்டுமே உள்ளன. ஆனால் அங்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பதில்லை. மேலும் நேரடி பண பரிவர்த்தனை மட்டுமே உள்ளது. ஆன்லைன் பரிவர்த்தனை கிடையாது என்பதால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புதிய பேருந்து நிலையத்தில் கடைகளை திறக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் மத்திய அரசின் பங்களிப்புடன் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழா மற்றும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராகவும் 100வது உறுப்பினராகவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். 100வது உறுப்பினராக இணைந்த அவருக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினர். நிகழ்வில் பேசிய அவர், ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார் சார்பில் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழாவிலும் மருத்துவர் தின கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்வது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியை ஒரு சிறந்த சுத்தமான நவீன நகரமாக மாற்ற முடியும் என்றும் மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் காமராஜர் நகர் தொகுதியை ஒரு மாதிரி தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்பதே தனது கனவு என்று குறிப்பிட்ட அவர், குடிநீர் வசதி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து மேலாண்மை, சூரிய மின்சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
பெண்களுக்கான 25,000 முதல் 1 லட்சம் வரை காப்பீட்டு பாதுகாப்பு வழங்கும் திட்டங்களும் உள்ளது என்று கூறிய அவர், ஒவ்வொரு வீட்டிற்கும் சூரிய மின்சக்தியை கொண்டு சென்று மின்சார செலவை குறைக்கும் திட்டங்களும் எதிர்கால நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதுகுறித்து ஆளுநரை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுவை மாநில வளர்ச்சியை தனிமையாக மேற்கொள்ள முடியாது என்றும் கூட்டு முயற்சியே சாத்தியம் என்று கூறிய அவர், அதனால் கூட்டணியில் சென்றதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதாக உறுதியளித்ததாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, சமூக மாற்றத்தை உருவாக்கும் இயக்கம் என்று கூறினார். வளர்ச்சி என்பது கட்டிடங்களிலும் உள்கட்டமைப்புகளிலும் மட்டுமே கிடையாது என்று கூறிய அவர், மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையே என்றும் கூறினார். Politics and be part of the change with the society, because just making monetary benefit is not life. Life is all about how do you serve back to the society and revive the society as how we want to be. Like I went to study in Dubai, Australia, London. So when we see the growth of how Singapore, for example, it was a country which was neglected by Malaysia. They didn't want Singapore before 60 years, and it was a burden for them, financial burden for them to have Singapore with them. So they have to neglect it and send them out. And the leader, their president Lee Kuan Yew, literally cried during this whole incident, and he was in depression when they came out of Malaysia. And then that leader's vision, one leader's vision, has transformed Singapore in 60 years, and now where they are today is a dream come true. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,475 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.